எல்லோருக்கும் வணக்கம். நான் தான் உங்களோட ஸ்டெலின். எல்லாரும் எப்படி இருக்கிறீங்க? இன்னைக்குள்ள வீடியோவில் டோனரை பற்றி ஃபுல் டீட்டெயில் நம்ம பார்க்க போகிறோம். டோனர்னால் என்ன, அதை எப்படி பயன்படுத்தணும், அதை யூஸ் பண்ணுறதால என்ன பலன்களெல்லாம் நம்மளோட ஸ்கின்ல இருக்குது, எந்த மாதிரி ஸ்கின் டோனுக்கு எந்த டோனரை யூஸ் பண்ணலாம் அப்படின்னு எல்லாமே டீட்டெயிலாக பார்க்கலாம். வீடியோ பற்றி பார்க்குறதுக்கு முன்னாடி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண மறக்காதீங்க. பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணி ஆல் ஆப்ஷன் கொடுங்க. எனக்கு இன்னொரு சேனல் இருக்குது, ஸ்டெலின் லவ்ஸ் மேக்கப். அந்த சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். சேனலோட லிங்க் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் இருக்குது. அந்த சேனலில் டிஃப்ரெண்டான நிறைய மேக்கப் வீடியோஸ் எல்லாம் பார்க்க முடியும். அந்த சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். டோனர்னு சொல்கிறது நம்மளோட ஸ்கின் கேர் ரொட்டீனில் ஃபஸ்ட்டு ஸ்டெப்பாக நம்ம டோனர் யூஸ் பண்ணுவோம். அதாவது ஃபேஸ் வாஷ் முடித்த உடனே நம்ம ஃபேஸை டவலில் தொடச்சதுக்கப்புறமா டைரெக்டாக நம்மளோட ஸ்கின்ல டோனர் அப்ளை செஞ்சுக்கலாம். டோனர் எப்படி இருக்கும் அப்படின்னா லிக்விட் ஃபார்மில் இருக்கும், வாட்டரியாக லிக்விடாக இருக்கும். ஓகேவா? டோனரை யூஸ் பண்ணுறதால நம்மளோட ஸ்கின்னுக்கு என்னென்ன பலன்களெல்லாம் இருக்குது அப்படின்னா, ஃபஸ்ட்டு நம்மளோட போர்ஸை மினிமைஸ் பண்ணும். அதாவது நம்மளோட ஸ்கின்ல பார்த்திங்கன்னா நிறைய குழியாக இருக்குது, அதாவது துளைகள்னு சொல்லுவாங்க. ஒரு சிலருக்கு ரொம்ப அதிகமாக விசிபிளாக அப்படி தெரியும், ஒரு சிலருக்கு நார்மலாக இருக்கும். ஒவ்வொருத்தரோட ஸ்கின் டைப்புக்கு ஏற்றபடி ஆயில் ஸ்கின்னாக இருக்கிறவங்களுக்கு அதிகமான போர்ஸ் விசிபிளாக தெரிகிறதுக்கு சான்சஸ் அதிகமாக இருக்கும். வியர்வை துளைகள்னு சொல்லுவோம்ல, அதுதான் போர்ஸ். ஓகேவா? நம்மளோட பாடியில் ஸ்கின்ல மொத்தமாக இருக்கும். ஆனால் நம்மளோட ஃபேஸில் பார்த்திங்கன்னா அது விசிபிளாக ஓவராக அப்படி தெரிகிற நேரம் கொஞ்சம் பார்க்குறதுக்கு ஸ்கின் நல்லா இருக்காது. போர்ஸ்ன்னு சொல்கிறது கம்ப்ளீட்டாக அப்படியே க்ளோஸ் ஆகி போகக்கூடாது, அப்படி போகவும் செய்யாது. மினிமைஸ் ஆகுறதுக்காக டோனர் யூஸ் பண்ணுறோம். அதாவது பெரிய சைஸாக விசிபிளாக நம்மளோட போர்ஸ் இருக்குது அப்படின்னா டோனர் யூஸ் பண்ணுறதால அது கொஞ்சம் சுருங்கும். ஓகேவா? மினிமைஸ் ஆகும். அந்த மாதிரி மினிமைஸ் ஆகுறதுக்கும் நம்ம டோனர் யூஸ் செஞ்சுக்கலாம். போர்ஸை டைட் பண்ணுறதுன்னு சொல்கிறது பெர்மனண்ட்டாக இல்லை, டெம்பரரியா. ஓகேவா? அதாவது இப்போ நம்ம மார்னிங்கில் டோனர் யூஸ் செஞ்சுக்கிட்டோம் அப்படின்னா கொஞ்சம் நிறைய நேரத்துக்கு ஸ்கின் டைட் ஆகி நம்மளோட அந்த போர்ஸ் எல்லாம் மினிமைஸ் ஆகும். அதுக்கு பிறகு நம்ம மாய்ஸ்சரைசர் எல்லாம் அப்ளை செஞ்சுப்போம். ஸ்கின் பார்க்குறதுக்கு நல்லாயிருக்கும். நெக்ஸ்ட் டே நீங்கள் டோனர் யூஸ் பண்ணாமல் விட்டுட்டீங்கன்னா போர்ஸ் மறுபடியும் விசிபிளாக தெரிய ஆரம்பிச்சிக்கும். அதனால இது டெம்பரரியாக உள்ள ஒரு சொல்யூஷன். டோனரை டெய்லி யூஸ் பண்ணுறதால நம்மளோட ஸ்கின்ல ஒரு ரீஃப்ரெஷ்ஷாக ஒரு ஃபீல் இருக்கும். ஸ்கின்னு நல்லா ஸ்மூத்தாக மாறும், ஒரு ஸ்மூத்தான ஒரு சென்சேஷனை கொடுக்கும். அது மட்டும் இல்லை, டோனர்லாம் யூஸ் பண்ணுறது நம்மளோட முகத்துல இருக்கிற ஆயில், டர்ட், பொல்யூஷனால ஏதாவது டஸ்ட் போர்ஸுக்குள்ள போய் இருந்துச்சுன்னா அதையும் ரிமூவ் பண்ணும். மேக்கப்பையும் ரிமூவ் செஞ்சுக்கலாம். மேக்கப் எல்லாம் ரிமூவ் செய்யணும், இப்போ நம்மளோட போர்ஸுக்கு உள்ளே இருக்கிற டஸ்ட் எல்லாம் ரிமூவ் செய்யணும், ஆயிலை ரிமூவ் செய்யணும் அப்படின்னா ஸ்ப்ரே டைப்பாக உள்ள டோனர் எடுத்து ஸ்ப்ரே பண்ணிக்கிட்டீங்க அப்படின்னா கண்டிப்பாக அது ரிமூவ் ஆகாது. ஒரு காட்டன் பேடில் எடுத்து டோனரை யூஸ் பண்ணுறதால மட்டும்தான் நம்ம ஸ்கின்ல இருக்கிற ஆயில், டர்ட்டு, பொல்யூஷனால் வர பிரச்சனைகள் எல்லாமே ரிமூவ் செஞ்சுக்கலாம். எது செய்கிறதுக்கு முன்னாடியும் கண்டிப்பாக ஃபேஸ் வாஷ் யூஸ் பண்ணிக்கிட்டு தான் நீங்கள் டோனர் யூஸ் பண்ணணும். அழுக்கான ஃபேஸு, டர்ட்டெல்லாம் இருக்கிற ஃபேஸில் டைரெக்டாக எடுத்து டோனரை யூஸ் செய்யக்கூடாது. மேக்கப்பை ரிமூவ் செய்கிறதுக்குன்னு பார்த்தீங்கன்னா மேக்கப் இப்போ நீங்கள் அப்ளை செஞ்சுருக்கிறீங்க, டைரெக்டாக டோனர் எடுத்து அப்ளை செய்யக்கூடாது. மேக்கப்பை நல்லபடியாக ரிமூவ் செஞ்சுக்கோங்க. மேக்கப் ரிமூவர் இல்லை நார்மலாக அந்தளவு ஒரு மேக்கப் இல்லை, ஜஸ்ட் சன்ஸ்க்ரீன் போட்டிருந்தீங்க, இல்லை மாய்ஸ்சரைசர் போட்டிருந்தீங்க, ஐ ஷேடோ, ஐலைனர், லிப்ஸ்டிக் அந்த மாதிரிலாம் போட்டுட்டீங்க அப்படின்னா ஃபஸ்ட்டு நார்மலாக வாஷ் செஞ்சதுக்கு அப்புறமா டவலில் முகத்தை தொடச்சிக்கிட்டு நெக்ஸ்ட்டு ஒரு காட்டன் பேடில் டோனர் எடுத்து ஃபேஸ் மொத்தமாக தொடச்சி எடுக்கிறதால எக்ஸ்ட்ராவாக நம்மளோட போர்ஸுக்குள்ளே ஏதாவது மேக்கப்போ, ஏதாவது தூசுகளோ, அழுக்குகளோ ஏதாவது இருந்துச்சுன்னா எல்லாமே வெளியே வந்துடும். இந்த மாதிரி க்ளீன் செய்கிறதால நம்மளோட ஸ்கின் ரொம்ப கிளியராக இருக்கும், ஸ்மூத்தாக இருக்கும், பிரேக் அவுட்ஸ் ப்ராப்ளங்கள் வராது. ஸ்கின்ல இருக்கிற pH லெவலில் பேலன்ஸ் பண்ணுறதுக்கு, ஒரு மாய்ஸ்சர் தன்மையை தக்க வச்சுக்கொள்றதுக்கெல்லாம் நம்ம டோனர் யூஸ் பண்ணுறோம். இவ்வளோ பலன்கள் நம்ம டோனர் யூஸ் பண்ணுறதால இருக்குது. நெக்ஸ்ட்டு டோனரை எப்போ யூஸ் பண்ணணும், ஒரு நாள் எத்தனை முறை யூஸ் பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, டோனரை மார்னிங்கில் ஒரு முறை யூஸ் பண்ணுங்கள், நைட்டு டைம்லேயும் ஒரு முறை யூஸ் செஞ்சுக்கோங்க. யூஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி ஃபேஸை நல்லபடியாக வாஷ் செஞ்சுக்கணும். சோப்புனா சோப்பு யூஸ் பண்ணிக்கலாம், இல்லை ஃபேஸ் வாஷ் யூஸ் பண்ணுறீங்கன்னா அது உங்களோட சாய்ஸ். ஓகேவா? நல்லபடியாக க்ளீன் செஞ்சதுக்கப்புறமா ஃபேஸை நல்லபடியாக தொடச்சிக்கோங்க. டவலில் தொடச்சதுக்கப்புறமா டோனரை ஒரு காட்டன் பேடில் எடுத்து யூஸ் பண்ணுறனால தான் உங்களுக்கு அதிகமான பலன் கிடைக்கும். நம்மளோட போர்ஸுக்கு உள்ளாடி இருக்கிற அழுக்குகளையும் ரிமூவ் செஞ்சுக்கும். ஜஸ்ட்டு நம்ம ஸ்ப்ரே பண்ணிக்கிட்டோம் அப்படின்னா நம்மளோட போர்ஸுக்கு உள்ளாடி ஏதாவது அழுக்குகள் இருந்தாலும் அப்படியே இருக்கும், போர்ஸும் டைட் ஆகும். ஓகேவா? அதனால நமக்கு எக்ஸ்ட்ராவாக உள்ள அந்த க்ளீனிங் கிடைக்காது.
கண்டிப்பாக நீங்கள் மோஸ்ட்லி காட்டன் பேடில் எடுத்து நல்லபடியாக ஸ்வைப் பண்ணி எடுத்துக்கிறது தான் பெஸ்ட்டான ஒரு மெத்தடு. இவ்வளோ நாள் நான் டோனர் யூஸ் பண்ணதில் எனக்கு ஆனால் காட்டன் பேடில் எடுத்து நல்லபடியாக க்ளீன் செய்கிற நேரம் தான் ஃபேஸ் வந்து நார்மலாக ஸ்ப்ரே பண்ணுறத விட ரொம்ப அதிகமான பலன் கொடுத்தது மாதிரி இருக்குது. அதுக்குன்னு ரொம்ப அழுத்தம் கொடுத்து எதுவும் செய்யாதீங்க. ரொம்ப ஜென்ரலாக ஸ்வைப் பண்ணி எடுத்துக்கிட்டால் போதும், பெஸ்ட்டாக இருக்கும். அது மாதிரி நைட்டு டைம்லேயும் ஃபேஸ் வாஷ் பண்ணிக்கிட்டு டபுளில் முகத்தை தொடச்சதுக்கப்புறமா டோனர் யூஸ் பண்ணுங்கள். அதுக்கு பிறகு நீங்கள் மாய்ஸ்சரைசராக இருந்தாலும் சரி, சீரமாக இருந்தாலும் சரி, எல்லாமே அப்ளை செஞ்சுக்கலாம். மார்னிங்லேயும் அதே மாதிரி தான். ஃபஸ்ட்டு நீங்கள் டோனர் யூஸ் பண்ணணும். செகண்ட் வந்து சீரமாக இருக்கலாம், இல்லை மாய்ஸ்சரைசராக இருக்கலாம், இல்லை சன்ஸ்க்ரீனாக இருக்கலாம், எது வேணாலும் யூஸ் செஞ்சுக்கலாம். ஒரு சிலருக்கு பார்த்திங்கன்னா டோனர் யூஸ் பண்ணவே பிடிக்காது. ஏன்னா அவங்களோட ஸ்கின்னுக்கு வந்து ரொம்ப ட்ரையான ஒரு ஃபீலை வந்து ஒரு சிலருக்கு வந்து கொடுக்கும். அது எதனால் அப்படின்னு பார்த்திங்கன்னா நீங்கள் கரெக்டான டோனரை சூஸ் பண்ணி வாங்காததுனால தான். நல்ல டோனர் உங்கள் ஸ்கின் டைப்புக்கு ஏற்ற டோனரை வாங்கிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு எந்த ஒரு பிரச்சனையும் இருக்காது. ஸ்கின்னுக்கு நல்ல பலன் மட்டுமே கிடைக்கும். எந்த மாதிரி இன்க்ரீடியண்ட் எல்லாம் சேர்த்துருக்கிற டோனரை நீங்கள் அவாய்ட் பண்ணலாம் அப்படின்னா, ஆல்கஹால் சேர்த்துருக்கிற எந்த ஒரு டோனரையும் யூஸ் செய்யாதீங்க. கண்டிப்பாக அவங்களோட ஸ்கின்னை ரொம்ப ட்ரை ஆக்கும். நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா சாலிசிலிக் ஆசிட் டோனர். அந்த டோனரை பொறுத்த வரைக்கும் ஸ்கின்னுக்கு வந்து எக்ஸ்ஃபோலியேட் பண்ணுறதுக்குள்ள ஒரு தன்மை இருக்குது. அதனால் ரொம்ப ட்ரை ஆகுது ஸ்கின்னு, அந்த டோனர் யூஸ் பண்ணாலே ஸ்கின்னுக்கு வந்து எரிச்சல் கொடுக்க அப்படின்னு உள்ளவங்க சாலிசிலிக் ஆசிட் யூஸ் பண்ணாதீங்க. ஆயில் ஸ்கின் காம்பினேஷன், நார்மல் ஸ்கின் எல்லாம் தாராளமாக யூஸ் செஞ்சுக்கலாம். இது குறிப்பிட்டு நான் சொல்கிறது, ஒரு சிலருக்கு டோனர் வந்து யூஸ் செஞ்சேன்னா அவங்களோட ஸ்கின்ல ரொம்ப எரிச்சல் ஏற்படும், ஒத்துக்கலை, அப்படி இருக்கிறவங்களுக்கு இந்த இன்க்ரீடியண்ட் எல்லாம் சேர்க்காம இருக்கிறது நல்லது. நெக்ஸ்ட் பென்சால் சேர்க்கப்பட்ட டோனரை யூஸ் பண்ணாதீங்க. பெராக்சைடு சேர்க்கப்பட்ட டோனரை யூஸ் செய்யாதீங்க. பாரபின் சேர்க்கப்பட்ட டோனரை யூஸ் செய்யாதீங்க. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ஃப்ரேக்ரன்ஸ், அந்த ஃப்ரேக்ரன்ஸை சேர்க்கப்பட்ட டோனரை யூஸ் செய்யாதீங்க. ஓகே, இனி வந்து இந்த மாதிரி இன்க்ரீடியண்ட் சேர்க்கப்பட்ட டோனர்ஸ் எல்லாம் யூஸ் செய்யக்கூடாது அப்படின்னா எந்த மாதிரி இன்க்ரீடியண்ட் எல்லாம் சேர்க்கப்பட்ட டோனரை யூஸ் செஞ்சோன்னா நம்மளோட ஸ்கின் நல்லா இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, க்ரீன் டீ டோனர், அலோவேரா டோனர், விச் ஹெசல், டீ ட்ரீ ஆயில் டோனர், இந்த மாதிரி உள்ள டோனரை நீங்கள் தாராளமாக யூஸ் செஞ்சுக்கலாம். உங்களோட ஸ்கின்னுக்கு எந்த எரிச்சலும் கொடுக்காது, நல்ல பெனிஃபிட் மட்டுமே உங்களோட ஸ்கின்னுக்கு வந்து கிடைக்கும். ஏன்னா இதெல்லாம் பார்த்தீங்கன்னா நேச்சுரலான இன்க்ரீடியண்ட்டை வச்சு செஞ்சுருக்குறாங்க. அதனால உங்களோட ஸ்கின்னுக்கு எந்த பாதிப்பையும் கொடுக்காது. முக்கியமாக ஸ்கின்ல வந்து பிரச்சனைகள் இருக்குது, எந்த ஒரு இன்க்ரீடியண்ட்டை ஒத்துக்கல அப்படின்னா ரோஸ் டோனர் யூஸ் பண்ணுங்கள். அது ரொம்ப ரொம்ப நல்லது. சென்சிட்டிவ் ஸ்கின்னாக இருக்கிறவங்க மட்டும் இல்லை, எல்லா ஸ்கின் டைப் உள்ளவங்களுக்கும் ரோஸ் டோனர் வந்து பெஸ்ட்டான ஒரு டோனர். ரோஸ் டோனரில் ரெண்டு இன்க்ரீடியண்ட் தான் வச்சுருப்பாங்க. ஒன்று ரோஸ் ஆயிலும், இன்னொன்று வாட்டர். ஓகே, இந்த ரெண்டும் தான் இருக்கும். அதனால உங்களுக்கு ஸ்கின்ல எந்த பிரச்சனையும் இருக்காது. வேற உள்ள டோனர்லலாம் நீங்கள் இன்க்ரீடியண்ட் லிஸ்ட்டை படித்து பார்த்தீங்கன்னா தெரியும், நிறைய இருக்கும். ஆனால் இதில் அப்படி இல்லை, ரெண்டு இன்க்ரீடியண்ட் தான் இருக்கும். இந்த மாதிரி உள்ள ரோஸ் டோனர் எல்லாம் யூஸ் பண்ணுறதால உங்களோட ஸ்கின்னு சூப்பராக ரொம்ப நல்லா இருக்கும். ரோஸ் டோனரில் பார்த்தீங்கன்னா நேச்சுரலாகவே அதில் நல்ல ஒரு ஸ்மெல் உண்டு. ஓகேவா, அந்த ரோஸோட ஸ்மெல் இருக்கும். ஸ்கின்னுக்கு வந்து நல்ல ரீஃப்ரெஷ்ஷான ஃபீலிங்கை கொடுக்கும். அது மட்டும் இல்லை, சென்சிட்டிவ் ஸ்கின்னுக்கு இது பெஸ்ட்டான ஒரு டோனர் தான் ரோஸ் டோனர். நெக்ஸ்ட்டு டைப்ஸ் ஆஃப் டோனர்ஸ், அதாவது வகைகள், டோனரோட வகைகள் எப்படி எத்தனை உண்டு அப்படின்னு பார்த்தீங்கன்னா டோட்டலாக 3 டைப்ஸ் ஆஃப் டோனர்ஸ் வந்து இருக்குது. 3 வகைகள் டோனர் இருக்குது. ஃபர்ஸ்ட் உள்ளது பார்த்தீங்கன்னா ஸ்கின்னை ஹைட்ரேட் பண்ணுறதுக்குள்ள டோனர், செகண்ட் ஒன்று எக்ஸ்ஃபோலியேட் பண்ணுறதுக்குள்ள டோனர், தேர்ட் ஒன் ட்ரீட்மெண்ட் டோனர். இந்த மாதிரி 3 வகையாக டோனர்ஸ் இருக்குது. ஃபர்ஸ்ட் ஒன் வந்து ஹைட்ரேட்டிங் டோனர். இந்த ஹைட்ரேட்டிங் டோனரை யூஸ் பண்ணுறதால நம்மளோட ஸ்கின்ல ஜென்ரலான நல்ல ஒரு ஸ்மூத்திங் எஃபெக்டை கொடுக்கும். ஸ்கின்னுக்கு வந்து நல்ல ஒரு ரீஃப்ரெஷ்ஷாக ஒரு ஃபீல் கொடுக்கும். ஸ்கின்னை நல்லா பூஸ்ட் பண்ணும். முக்கியமாக இந்த மாதிரி உள்ள டோனரில் அவங்க இன்க்ரீடியண்ட்டாக ஹைலூரானிக் ஆசிடும் கிளிசரினும் வந்து சேர்த்துருப்பாங்க. செகண்ட் ஒன்று எக்ஸ்ஃபோலியேட்டிங் டோனர். இந்த டோனர் முக்கியமாக ஸ்கின்னை க்ளோ பண்ணுறதுக்கான ஒரு டோனர். இந்த மாதிரி உள்ள டோனரில் அவங்க முக்கியமாக யூஸ்வலாக சேர்க்குற இன்க்ரீடியண்ட்டு ஹைட்ராக்சி ஆசிட், ஃப்ரூட் என்சைம். இந்த இன்க்ரீடியண்ட் எல்லாம் ஸ்கின்னை க்ளோ பண்ணுறதுக்காக சேர்த்துக்கிறாங்க. இது மட்டும் இல்லை, மோஸ்ட்டாக பாப்புலராக எக்ஸ்ஃபோலியேட்டிங் அப்படின்னு உள்ள பர்பஸுக்காக யூஸ் பண்ணுற டோனரில் ஹைகோலிக் ஆசிட் டோனரும்
சாலிசிலிக் ஆசிட் டோனரும் யூஸ் செய்கிறாங்க. இந்த மாதிரி உள்ள இன்க்ரீடியண்ட் எல்லாம் சேர்க்கப்பட்ட டோனரை நீங்கள் யூஸ் செய்கிறதால உங்களோட ஸ்கின்னுக்கு எந்த மாதிரி பலன்கள் எல்லாம் கிடைக்குதுன்னு பார்த்தீங்கன்னா, உங்களோட ஸ்கின்ல மேற்பரப்பில் இருக்கிற டெட் ஸ்கின்னை நீட்டாக நல்லபடியாக ரிமூவ் செய்யும். இந்த மாதிரி ரிமூவ் செய்யணும் அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் காட்டன் பேடில் எடுத்து தான் டோனரை யூஸ் செஞ்சுக்கணும். ஓகேவா? லைட்டாக வந்து ஸ்ப்ரே பண்ணிட்டீங்க அப்படின்னா எந்த ஒரு பலனும் உங்களுக்கு இருக்காது. ஸ்கின்ல இருக்கிற டல்னஸை மாற்றுது, ஸ்கின்ல ரிங்கிள்ஸ் ப்ராப்ளம் இருக்கிறத வந்து மாற்றுது, ஸ்கின் ரஃபாக இருக்கிறத மாற்றுது. அது மட்டும் இல்லை, நம்மளோட போர்ஸுக்கு உள்ளாடியும் போய் நல்ல ஒரு கிளீனிங் பண்ணுது இந்த மாதிரி உள்ள எக்ஸ்ஃபோலியேட்டிங் டோனர்ஸ். இந்த மாதிரி எக்ஸ்ஃபோலியேட் செய்கிற டோனர்ஸ் எல்லாம் யாருக்கு சூட் ஆகும்னு பார்த்தீங்கன்னா, நார்மல் ஸ்கின் உள்ளவங்களுக்கு யூஸ் பண்ணிக்கலாம், ஆயில் ஸ்கின், காம்பினேஷன் ஸ்கின் உள்ளவங்களும் யூஸ் செஞ்சுக்கலாம். ட்ரை ஸ்கின் உள்ளவங்க யூஸ் பண்ணாதீங்க. யூஸ் பண்ணினீங்க அப்படின்னா உங்களோட ஸ்கின்னுக்கு வந்து சூட் ஆகாது. அது மட்டும் இல்லை, உங்களோட ஸ்கின் வந்து இன்னும் ட்ரை ஆகி ரொம்ப டேமேஜ் எல்லாம் கொடுக்கும். அதனால சென்சிட்டிவ் ஸ்கின்னும் ட்ரை ஸ்கின் உள்ளவங்களை எக்ஸ்ஃபோலியேட் பண்ணுற டோனர்ஸ் எதுவுமே யூஸ் பண்ணாதீங்க. வேற உள்ள ஆயில் ஸ்கின், காம்பினேஷன் ஸ்கின், நார்மல் ஸ்கின் உள்ளவங்கெல்லாம் யூஸ் செஞ்சுக்கலாம். நெக்ஸ்ட் தேர்ட் ஒன் ட்ரீட்மெண்ட் டோனர். இந்த ட்ரீட்மெண்ட் டோனர் மெயினாக நம்மளோட ஸ்கின்ல இருக்கிற ப்ராப்ளங்களை சரி பண்ணுறதுக்காக யூஸ் பண்ணுறது தான் ட்ரீட்மெண்ட் டோனர்ஸ். இந்த மாதிரி உள்ள ட்ரீட்மெண்ட் டோனர்ஸ் எல்லாம் யூஸ் பண்ணுறதால நம்மளோட ஸ்கின்னில் ஸ்மூத்தான ஒரு எஃபெக்ட் கொடுக்கும், ஸ்கின்னை பிரைட்னிங் பண்ணும், ஆன்டி ஏஜிங் டோனராகவும் செயல்படுது. இந்த மாதிரி உள்ள ட்ரீட்மெண்ட் டோனர் என்ன எல்லாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸ்மூத்திங் டோனர்னு இருக்கு, பிரைட்னிங் டோனர், ஆன்டி ஏஜிங் டோனர், பேலன்சிங் டோனர். ஓகேவா? அந்த மாதிரி டைப்பாக உள்ளது எல்லாமே நம்மளோட ஸ்கின்ல ஒரு ட்ரீட்மெண்ட்டாக யூஸ் பண்ணுறது மாதிரி. முக்கியமாக பார்த்தீங்கன்னா, பிரைட்னிங் டோனரில் விட்டமின் சி வந்து அதிகமாக சேர்த்துருப்பாங்க. நம்மளோட ஸ்கின் வந்து பொலிவான ஸ்கின்னாக தெரியும், அதனால விட்டமின் சி பொதுவாக அதிகமாக இருக்கும். இந்த மாதிரி உள்ள டோனர்ஸ், இந்த ட்ரீட்மெண்ட் வகைக்காக யூஸ் பண்ணுற டோனரில் பார்த்தீங்கன்னா நல்ல ஸ்கின்னுக்கு வந்து ஹைட்ரேஷன் கிடைக்கும். அதாவது இதில் வந்து நிறைய ஆக்டிவ் இன்க்ரீடியண்ட் சேர்த்துருப்பாங்க. அதனால நம்மளோட ஸ்கின்ல எக்ஸ்ட்ராவாக நல்ல ஒரு ஹைட்ரேஷன் வந்து கிடைக்கும். உங்களோட ஸ்கின் டைப்புக்கு எந்த டோனர் ஒத்துக்குதோ அந்த டோனரை நீங்கள் வாங்கி யூஸ் பண்ணிக்கலாம். டோனர் யூஸ் பண்ணுறதால நமக்கு நல்லது மட்டும்தான் ஸ்கின்னுக்கு இருக்குது. அதாவது உங்களோட ஸ்கின் டைப்புக்கு ஏற்றபடி உள்ள கரெக்டான டோனரை சூஸ் பண்ணி வாங்கணும். நம்மளோட ஸ்கின் கேர் ப்ராடக்டாக இருந்தாலும் சரி, வேறு எந்த ப்ராடக்டாக இருந்தாலும் நம்மளோட ஸ்கின்னுக்கு சூட் ஆகிற ஒரு ப்ராடக்டை யூஸ் பண்ணுற நேரம் தான் அந்த ப்ராடக்டால் நமக்கு வந்து பெனிஃபிட் கிடைக்கும். இல்லைன்னா கண்டிப்பாக பிரச்சனைகளை உண்டு பண்ணும். நான் அன்றைக்கி வந்து டீட்டெயிலாக சொல்லியிருக்கிறேன். உங்களுக்கு இந்த வீடியோ கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா ஒரு லைக் கொடுக்க மறக்காதீங்க. தேங்க்யூ. லவ் யூ ஆல்.